அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? இறைவார்த்தை கேட்குறீங்களா? வாசிக்கவும் கேட்கவும் இருந்தால் நீங்கள் தான் பெயர் பெற்றவர்கள் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை வழிநடத்துகிறார், தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேயா எழுதிய நூல் அதிகாரம் 55 இறை வார்த்தை 1-3 முடிய. தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்கள் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்கிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொளுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் தாகமாக இருக்கிறோமா? ஆன்ம தாகம். அந்த தாகத்திற்கு அவரிடம்தான் இருக்கிறது மருந்து இல்லையா? அவர்தான் நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி நம்மளை தேற்றி நம்ம ஆன்மாவிலோடு கூட இருந்து அவர் நம்மளை வழிநடத்த வேண்டும். அவரோடு நாம் இருக்கும்போது ஒன்றுமே இல்லாததுக்கு நாம் ஏங்க வேண்டாம். எது வேண்டும் எது வேண்டாம் என்பது அவருக்கு தெரியும். நமக்கு தேவையானதையும் அவர் செய்து தருவார். கையில் காசு இல்லையே, நம்ம அதை வேங்கணுமே இதை வேங்கணுமே இல்லை. எலியாவை போஷித்த தேவன் நம்மளை போஷிக்க மாட்டாரா? ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்ணும் கருத்துமாய் காணுகிறார் இல்லையா? நம் உழைப்பு எதற்காக போகிறது? சேமிப்புக்காக போகிறது, அப்படி தானே? எதை சேமித்து நாம் எதை கொண்டு போகிறோம்? உழைக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனால் சில பேருக்கு ஒன்றுமே நிறைவில்லாமல் இருக்கிறது. எவ்வளவு பணம் இருந்தாலும் போதாது என்று இன்னும் பணம் வேண்டும் வேண்டும் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதனால் என்ன பிரயோஜனம் நமக்கு? என்ன பயன் நமக்கு? மரணம் ஒன்று வரும்போது நாம் எல்லாத்தையும் எடுத்து செல்வோமா? இல்லை. பிறப்பும் இறப்பும் இறைவனுக்கு சொந்தம். எப்பொழுது வரும் எப்பொழுது போகும் என்பது தெரியாது இல்லையா? இப்பொழுது பிறப்பாவது கணித்து விடுகிறார்கள். தேவையான நேரத்தில் குழந்தையை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் மரணம் சொல்லாமல் வரும், முன்ன அறிவிப்பில்லாமல் வரும், அப்படி தானே? அப்போ நாம் எல்லாம் தேடி என்ன செய்ய போகிறோம்? அதனால தான் அவங்க சொல்கிறாரு, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். அப்போ அவருக்கு செவி கொடுக்கும்போது, அவர் சொல்வதை நாம் கேட்கும்போது நாம் வாழ்வடைவோம். அதுபோல் அப்படி வாழ்வடையும் போது, அவரோடு நாம் ஒன்றித்திருக்கும் போது அவர் நமக்குள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன் என்று ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்தவர் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். தேவையானதை தேவையான நேரத்தில் செய்யவும், தேவையற்றதுகளை நம்மிடமிருந்து விலக்கவும் அந்த வல்லமை அவர் தருவார். அப்படி தருகின்ற தேவன் தான் நம்மளோடு இருக்கிறார். அப்போ நிறைவானது எது? அன்று தாவீதுக்கு காட்டியது போல் இன்று நமக்கும் இரக்கம் காட்டுவேன் என்று சொல்கிறார் இல்லையா? மாறாத பேரன்பு, அந்த பேரன்பு, அந்த இரக்கம், அந்த பரிவு எல்லாம் நம்மளோடு ஒரு பற்றுதலோடு அவர் இருக்கும்போது அவரை விட்டு நாம் விலகுவோமா? இல்லை இல்லை. அப்போது அவரோடு இணைந்து இருக்கும் வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, எப்பொழுது நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்கும் வரத்தை நீர் தருகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சில குற்றங்கள், சொல்கள், செயல்கள், பிறரை நாங்கள் காயப்படுத்தியிருந்தால் அதை எல்லாம் மன்னித்து நீர்தாமே எங்களை உம்மோடு கூட சேர்த்து எங்களை வழிநடத்துகிறீரே. அதற்கு கொடான கொடி நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அதிகாலையில் எங்களை தட்டி எழுப்பி உம்மோடு உறவாட வைக்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையாக எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்துகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.